அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடி தோட்டத்தில் மல்லிங்க ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, ரோஸ் இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ், எவ்வளோ தளிர் வந்து அரம்பு வச்சு எவ்வளோ மொட்டுன்னு நீங்களே பாருங்கள். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த மல்லியை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய செடியாக இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக காவாத்து பண்ணி விட்டிங்கன்னா புதுசாக தளிர் வந்து நம்மளுக்கு மொட்டு வந்து ஃப்ளவர்ஸ் நிறைய கிடைக்கும். இல்லை சின்னதாக செடி இருந்துச்சுன்னா இலை ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்து விட்டுட்டோங்க. அதாவது நம்ம வந்து பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கு அல்லது எண்டுக்குள்ளார நம்ம காவாத்து பண்ணி எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு மார்ச்லேருந்து நம்மளுக்கு புது அரும்பு வச்சு நல்ல ஃப்ளவர்ஸ் கிடைக்குங்க. நான் வருஷம் அப்படி தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதை பாருங்கள், நம்ம மொட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வேணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி உங்களுக்கு தேவைக்கு மல்லி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து காவாத்து பண்ணணும். இல்லை சின்ன செடியாக இருந்துச்சுன்னா இலை ஃபுல்லாகவே எடுத்து விட்டணும், தளிரை கிள்ளி விட்டுறணும். ஃப்ளவர்ஸ் வந்ததுமே நம்ம வந்து தளிரை கிள்ளி விட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து தளிர் வந்து நம்மளுக்கு புது மொட்டு வந்து வருங்க. இதை பாருங்கள், இது மாதிரி நம்ம கிள்ளி விட்டுறணுங்க. ஃப்ளவர்ஸ் வந்து அதை பூத்ததுமே நம்ம எடுத்து விட்டுறணுங்க. எடுத்து விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு குறைவில்லாமல் உங்களுக்கு புது தளிர் வந்து பூக்கும்.